வெல்கம் டு சுவை ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்கு கிரேவியும் முருங்கைக்கீரை பொரியலும் பார்க்க போகிறோம். அது எக்கு கிரேவி பண்ணுறதுக்கு நான் தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பூண்டு, கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது மாதிரி வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டைத்துண்டு, அதுக்கப்புறம் பொடி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிறணும். அந்த கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடாய் நல்லா சூடாகிக்கிறட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி, மிளகு, சீரகம், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டுக்கிறணும். போட்டு அதை நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்து தக்காளியும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இதை வதக்கிக்கிட்டு அதுக்கடுத்தாப்பில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அல்ல நீங்கள் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் திருவி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிண்டி, நல்லா கொஞ்சம் வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை கிண்டி நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிட வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து அரைச்சி வைக்கணும். அதுக்கடுத்து நான் கீரை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிற வேண்டியதான். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம், காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம முருங்கைக்கீரையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி உருவி அலசி வச்சுருக்கோம். அதையே எடுத்து நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கீரையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். கீரை வதங்கினோன்னே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு மூடி வச்சிட்டோம்னா கீரை ரெடி ஆயிடும். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி விட்டாச்சு. உப்பு சேர்த்துக்கிறோம்னா வதக்கிட்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். அடுத்து உப்பு கொடுக்கணும். தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக சீரகம் மட்டும் சேர்த்து இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சைடு நான் சில கிளிப்ஸு எடுக்காமல் வச்சுருக்கேன். நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை அரைச்சிடணும். மிக்சியில் போட்டு ஆறின பின்னாடி அரைச்சிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி
கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதையும் சேர்த்து ஊற்றி தண்ணி கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி போட்டுக்கிறணும். அதை எடுத்து அந்த கொதிச்ச அந்த மசாலாக்குள்ளே போட்டுற வேண்டியதான். அந்த ஆஃப் ஆயில் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஆஃப் ஆயில் அப்படியே போட்டு அதில் போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா அந்த முட்டை கிரேவி ரெடி. இங்கிட்டு முருங்கைக்கீரையும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். அதுலேயும் கொஞ்சம் நான் சீரகம் போட்டுக்கிட்டேன், போட்டு இறக்கிட்டேன். இன்னொரு முட்டை நான் போட்டுக்கிட்டேன், போட்டு அப்படியே வதக்கி எடுத்துட்டோம்னா முருங்கைக்கீரை கிட்ட ரெடி ஆகிடும். இதை அப்படியே சுருட்டி விட்டு அப்படியே ஆஃப் ஆயிலாக போடாமல் அப்படி வெந்துக்கிட்டு இருக்கையிலே அப்படியே பரட்டி எடுத்து நம்ம அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மசாலாக்குள்ளே போட்டு மூடி வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா முட்டை கிரேவி ரெடி. இங்கிட்டு முருங்கைக்கீரையும் வெந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே தூக்கி இந்த கிரேவியில் போட்டு அதை ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இங்கிட்டு முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு. அதில் சீரகம் போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் சீரகத்தை தூவி விட்டு வதக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிருச்சு. சாதம் அங்கே வடித்து வச்சுட்டு இங்கிட்டு எக்கு கிரேவியும் வச்சாச்சு. இங்கிட்டு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.